நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகன் ஆலயம்னா முதன்மையா இருக்கக்கூடியது சிவபெருமானும் தாயாரும் தான், நமக்கு அம்பாளும் தான் அங்க காட்சி கொடுப்பாங்க. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு பார்க்க, இந்த ஆலயத்துடைய பெயர் கரந்திட்டை குடி. தஞ்சை பெரிய கோவிலை விட இந்த கோவில் மிக மிக பழமையான ஒரு ஆலயமாக பாதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பங்குனி மாதத்திலையும் 3, 4, 5, 6 தேதிகளெல்லாம் பார்த்தோம்னா சூரியனே ஆலயத்துக்குள்ள கொஞ்சமா, ஏன்னா சூரியன் இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல சூரியன் வந்து கீழே உதித்து அந்த சூரியனுடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த நிலக்கோளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய கருவறையில அடைந்து சிவபெருமானுடைய மேல அந்த சூரிய ஒளி படும். சிவனுக்கு போய் யார் பூஜை பண்றா? சூரியன் போய் சிவனுக்கு பூஜை பண்ணுகின்றதாக சூரிய பூஜை என்று அழைப்பாங்க. உலகத்தில் நீங்கள் எங்குமே பார்க்க இயலாத வசிஷ்டரும் பக்கத்தில் துணையாக அருந்ததியும் திவ்ய திருமண காட்சியாக நமக்கு கொடுத்தார். இப்பேற்பட்ட ஒரு சிவ ஆலயத்தில் முருகன் தனி சன்னதியில், இந்த கோவிலுக்கு அப்படியே பின்புறம் தனி சன்னதியில் மேற்கு பக்கமாக ஒரு முருகன் காட்சி கொடுக்கிறார். பாலதண்டாயுத பாணி பழனின்னு சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடியில மேற்கு பக்கம் எப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரோ அதே போன்று இந்த திரு கரந்திட்டை குடியிலும் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பது மேற்கு பக்கமாக. அவருடைய அந்த படியில் நெய் மொழிகி தீபமிட்டு அந்த நெய்யவே நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம முருகனின் ஆச்சரியமூட்டும் கோயில்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு தஞ்சை கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் சார். நம்ம இன்னைக்கு என்ன கோயில் சார் பேச போறோம்? இன்னைக்கு சோழவள நாட்டில் அற்புதங்களை பல செய்யக்கூடிய கரந்திட்டை குடி சொல்லக்கூடிய, இன்னைக்கு தற்போது அழைக்கக்கூடிய கரந்தை சொல்லக்கூடிய கரந்தை, தஞ்சையிலிருந்து சராசரியா ஒரு 1 கிலோமீட்டர்ல மெயின் நகரத்துல, முக்கியமான நகரத்துல, மாட வீதிகளோட இருக்கக்கூடிய அந்த நகரத்துல அற்புதமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர்லன்னு சொன்னா கருணாசாமி கோயில். கருணாசாமினா கருணாசாமி தான். ஆனா மூலவரனுடைய இறைவன் நம்ம எல்லாருக்கும் ராஜமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயமா இருக்கக்கூடியது வசிஷ்டேஸ்வரர் மற்றும் அங்க இருக்கக்கூடியது பெரியநாயகி அம்பாள் ஆலயம். இதுதான் இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகன் ஆலயம்னா முதன்மையா இருக்கக்கூடியது சிவபெருமானும் தாயாரும் தான், நமக்கு அம்பாளும் தான் அங்க காட்சி கொடுப்பாங்க. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு பார்க்க, இந்த ஆலயத்துடைய பெயர் கரந்திட்டை குடி. அந்த கரந்திட்டை குடிக்கு வரலாறுகள் இருக்குது. கிட்டத்தட்ட பராந்தக சோழனாக இருக்கட்டும், ராசராசனாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த இருக்கக்கூடிய ராசராசனுடைய பரம்பரைகளாக இருக்கட்டும், இங்க எல்லாருமே ஆலய திருப்பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோவிலை விட இந்த கோவில் மிக மிக பழமையான ஒரு ஆலயமாக பாதிக்கப்படுகிறது. ஏன் இந்த இடத்துல அதுவே 1000 வருஷத்துக்கு தாண்டி நம்ம பெரிதா பேச சொல்றோம் இல்லையா, அந்த பெரிய கோவிலை விட மிக மிக பழமையான ஆலயமாக இந்த கரந்திட்டை குடி, தற்போது கரந்தை என்ற திருநாமத்தோடு இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஏன் இறைவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமம் வந்ததா என்ற ஒரு பெயரை நம்ம சொல்றோம்னு சொன்னா, ஒவ்வொரு பங்குனி மாதத்திலையும் 3, 4, 5, 6 தேதிகளெல்லாம் பார்த்தோம்னா சூரியனே ஆலயத்துக்குள்ள கொஞ்சமா, ஏன்னா சூரியன் இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல சூரியன் வந்து கீழே உதித்து அந்த சூரியனுடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த நிலக்கோளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய கருவறையில அடைந்து சிவபெருமானுடைய மேல அந்த சூரிய ஒளி படும். இது பங்குனி மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. 3, 4, 5 ஆகிய தேதிகள் நடக்கும். இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நியூஸ்ல தான் சார் பாக்குறோம். அப்படி அந்த தஞ்சை மக்கள் இந்த காட்சியை கண்கோட காணக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சூரியன் நம்ம சாதாரணமா நம்மளுடைய சாளரத்தையும் நம்மளோட வீட்டுல ஜன்னலை திறந்து வச்சா சூரியன் நம்ம வீட்டுல வர்றது ஒரு சாதாரணம். ஆனா கோயிலுக்குள்ள போய் அந்த கொஞ்சமா அந்த அளவிற்கு அந்த கட்டடக்கலை இருந்திருக்கு. அப்படியெல்லாம் நிர்வகித்து கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சிவன் கூட பூஜையை பண்ணுது. சிவனுக்கு போய் யார் பூஜை பண்றா? சூரியன் போய் சிவனுக்கு பூஜை பண்ணுகின்றதாக சூரிய பூஜை என்று அழைப்பாங்க. இத ஓர் காலத்தில் வசிஷ்டர் என்கின்ற முனிவர் வந்து இந்த சூரிய பூஜையை சிவனுக்கு செய்ததால் சூரியனுக்கு சிவபூஜை செய்த வசிஷ்டேஸ்வரர், அதனால இந்த ஆலயத்திற்கு வசிஷ்டர் ஈஸ்வரர், வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமம் இந்த ஆலயத்துல வரக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாளுடைய பேரு பெரிய நாயகி. அதே மூர்த்தமாக அம்பாள் பெரிய நாயகியாக அவளுடைய பார்த்தாலே அப்படியே கண்கள்ல இருந்து தண்ணீர் வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அம்பாள் நம்ம பார்க்கலாம். இந்த அம்பாளை பத்தி சொல்றப்ப அபிராமி அந்தாதியில 50வது பாடல் நமக்கு அற்புதமா இந்த அம்பாளை பத்தி வர்ணிக்கப்படுது. ஏன்னா 50வது பாட்டுல நமக்கு அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்துல அபிராமி பட்டர் எழுதிய 50வது பாட்டுல நாயகி நான்முகி நாராயணி இளப்பஞ்சம் சாயகி சம்பவி சங்கரி சாமலை சாதினஞ்சு வாயகி மாலினி சூழினி வராகி என்று ஆராகி ஆதி உடையாள் தேவி சரணகர நமக்கே. ஒரே பாட்டுல அம்பாளுடைய அப்படி நீங்க அவளை
சரஸ்வதியா பாத்தீங்கன்னா அம்பாள் சரஸ்வதியா பாப்பா, அம்பாள் லட்சுமியா பாத்தீங்கன்னா லட்சுமியா காட்சி தருவா, அம்பாள் அன்னபூரணியா பாத்தீங்கன்னா எழில் கொஞ்சம் முகம், அந்த மூக்குல போட்டிருக்கிற அந்த புல்லாக்கா இருக்கட்டும், மடிசார்ல அம்பாள் நிக்கிற அந்த நிலையா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு எழில் கொஞ்சம் ஒரு முகத்தோட அங்க பிரியநாயகி காட்சி தராங்க. இந்த ஆலயத்துல எல்லா சிவாலயத்துல இருக்கிற மாதிரி முருகன், விநாயகர், கஜலட்சுமி, துர்காம்பிகா, நவகிரகங்கள், பைரவர், சூரியன் போன்ற எல்லா சன்னதியுமே இதுல இருக்கு. இதை இன்னும் சிறப்பான சொல்ல வேண்டியது என்னன்னா, உலகத்தில் நீங்கள் எங்குமே பார்க்க இயலாத, நீங்க வேர்ல்டுல நான் அடிச்சு சொல்றேன், இப்ப நேயர்கள் என்கிட்ட சவால், நீங்க எதுவும் சதம் போட்டுக்கோங்க, இல்ல சவால் கூட எடுத்துக்கோங்களேன். உலகத்தில் நீங்கள் வேறு எங்குமே காண கிடைக்காத ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம், திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இந்த வேத விற்பனரோ இல்ல பார்ப்பனரோ என்ன செய்வாங்க, அங்க பாருங்க நட்சத்திரம் தெரியுதா, என்ன நட்சத்திரம்னு கேட்டா எனக்கு தெரியும் நட்சத்திரம் சொல்லுவாங்க, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன், திருமண வாழ்க்கைக்கு செல்கின்றவர்கள் ஒரு பதனும் இந்த பதியும் ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும்னா கண்டிப்பாக நமக்கு யாருடைய தனமும் யாருடைய பாக்கியமும் வேண்டும்னா இந்த அருந்ததியுடையதும், இந்த அருந்ததியினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய வசிஷ்டர்னுடைய 2 பேருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணுங்கிறதுனாலதான் அவருடைய ஜோதி வடிவமாக அம்மி மிதிச்சு மெட்டி மாத்தி அருந்ததி பார்க்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக ஒரு காட்சி என்னன்னா, வசிஷ்டரும் பக்கத்தில் துணையாக அருந்ததியும் திவ்ய திருமண காட்சியாக நமக்கு கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் சுயரூபமாக, தத்ரூபமாக, சிலை வடிவமாக காட்சி தராங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்க அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை இன்னைக்கு நிறைய இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. உண்மையை சொல்லணும்னா தஞ்சை மக்களுக்கே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. இந்த ஆலயத்துல வசிஷ்டரும் அருந்ததியும் காட்சி தராங்களா, இவங்களுக்கு நமக்கு பௌர்ணமி பூஜை நடக்குதான்னு தெரியல. இன்னைக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு மக்கள் அலையலையா போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இல்லாத இடத்துல வனத்துல பார்க்க சொல்றது, இருக்கிற இடத்துல நம்ம யாரும் தெரியாம இருக்கணும். அப்படி உலகத்தில் நீங்கள் எங்குமே காண கிடைக்காத காட்சியாக வசிஷ்டரும் அருந்ததியும் இந்த இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி லிங்கோத்பவரா இருக்கட்டும், அதே மாதிரி பராந்தக சோழன் காலத்துல செப்ப விஷயமா இருக்கக்கூடிய கங்காள மூர்த்தியாக இருக்கட்டும், யமனையே எட்டி உதைத்த காட்சியை நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா அமிர்த கடேஸ்வரன் சொல்லக்கூடிய நம்மளுடைய விஷயத்தை யமனை எட்டி உதைச்ச காலசம்ஹார மூர்த்தி, அந்த காலசம்ஹார மூர்த்தியை கூட இந்த இடத்துல செதுக்கி வைத்திருக்கிறார்கள் சோழர்கள். இப்படி இந்த கோவில்ல விதவிதமான இந்த உருவ அமைப்பு, இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு லிங்கோத்பவர் இருக்காரு. அதே போல ஜீவனேஸ்வரர்னு சொல்லுவாங்க, இல்ல தண்ணீர் சிவன் சொல்லுவாங்க. அப்ப தண்ணீர் சிவன் சின்ன தொட்டி மாதிரி கட்டி அதற்குள்ள லிங்கத்தை வைத்து யாருக்கெல்லாம் உடல் நோய்கள், யாருக்கெல்லாம் இந்த ஜுரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், தண்ணீரை எடுத்துக்கொண்டு நாமே அந்த தொட்டிக்குள்ள போய் ஊத்துனா சிவனுக்கு எப்படி அந்த சுளுமை சொல்லக்கூடிய உடம்பு ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய அந்த குளுமை நீங்கி குளிர்ச்சி அடையுமோ, அது போல நம்முடைய மனமும் குளிர்ச்சி அடையும் என்பதற்காக அப்பேற்பட்ட அந்த ஆலயம் எல்லாம் இருக்கு. இப்ப மக்கள் கொஞ்சமா குழம்பி போயிருப்பாங்க, என்ன நமக்கு முருக ஆலயம்னு சொல்லிட்டு இந்த சிவாலயத்தை பத்தி சொல்றோம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சிவ ஆலயத்தில் முருகன் தனி சன்னதியில், இந்த கோவிலுக்கு அப்படியே பின்புறம் தனி சன்னதியில் மேற்கு பக்கமாக ஒரு முருகன் காட்சி கொடுக்கிறார், பாலதண்டாயுத பாணியாக. அப்படியே சிவமூர்த்திக்கு பின்னாடி இந்த ஆலயம் இதற்கு என்ன விடயம் சொல்கின்றது சொன்னா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், முன்னாடி கொடுத்து பின்னாடி வழிகாட்டுவது. மக்களுக்கு இனிமேல் நீந்தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவன் ஒரு திசையிலும் பின்னாடி மேற்கு திசையிலும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சி எப்பேற்பட்ட காட்சினா, பழனின்னு சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடியில மேற்கு பக்கம் எப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரோ அதே போன்று இந்த திரு கரந்திட்டை குடியிலும் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பது மேற்கு பக்கமாக, மேற்கு திசையில. எப்படி பழனியில் பாலதண்டாயுத பாணியாக இருக்கிறாரோ அதே போன்று இங்கும் பாலதண்டாயுத பாணியாக இருக்கிறார். அந்த முகம் எழில் கொஞ்சம் முகம், கருணையான பார்வை, வேகமான உடம்பு, அந்த அன்பான அந்த குணம், அந்த முருகனை பார்த்தாலே கண்ணீர் ததும்புகின்ற ஒரு எண்ணம். அப்படி இந்த முருகனை பார்த்து முருகான்னு சொன்னோம்னாலே அந்த அதிர்வலைகள் நமக்கு அப்படியே பல்வேறு விதமான அந்த நேர்மறை எண்ணங்கள், அந்த பாசிட்டிவ் சொல்லக்கூடிய எதிர்மறை எல்லாம் நம்ம மனதிலேருந்து போய் அந்த நேர்மறை எண்ணங்கள் நம்ம வலதுக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. இதுல தஞ்சாவூர் மக்கள் மட்டும் இல்ல, தஞ்சாவூர் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, திருக்கருக்காவூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க கர்ப்பகிரகாம்பிகை இருக்காங்க, முல்லைவனநாதர் இருக்காங்க. அங்க போனோம்னா பிரதானமான விஷயம் என்ன, அம்பாள் கருவை காத்து கொடுப்பாள். அப்படி அம்பாளுடைய கருவறையில ஒரு படி ஒண்ணு இருக்கும், அந்த படியில போய் நெய் கொடுப்பாங்க, நெய் எடுத்து நம்ம முழுகணும், அங்க கோலமா வச்சிருப்பாங்க, கோலம் போடணும், கோலம் போட்டு இந்த ஒரு டப்பால நெய் இருக்கும், அது அம்பாள் மேல வச்சு பூஜை பண்ணுவாங்க, அந்த நெய்யை பிரசாதமா கொடுப்பாங்க, அதை நம்ம சாப்பிட்டு வர நமக்கு குழந்தை கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்திலும், நான் சொல்லக்கூடிய இந்த கரந்திட்டைக்குடி ஆலயத்திலும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி தஞ்சை மக்களுக்கு 99.9% யாருக்குமே தெரியாது.
ஆகம ரீதியாக ஆகம எடுத்துக்காட்டுகளாக திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இருந்து இந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முருகன் மேற்கு பக்கமாக காட்சி கொடுக்கிறார். அப்படி மேற்கு பக்கமாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த முருகன் பால தண்டாயுத பாணியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட முருகனுக்கு நீங்கள் அவருடைய அந்த படியில் நெய் மொழிகி தீபமிட்டு அந்த நெய்யவே நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் குழந்தை பாக்கியமாக பால தண்டாயுத பாணி விரைவில் உங்கள் வீட்டில் பாலனாக தவழ்வான் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இதை நாம் அற்புதமாக நாம் தேவார திருவாசகத்திலும் நாம் இதை பார்க்கலாம். ஏனால் இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஆலயம் நம் கருதப்படுகிறது. திருநாவுக்கரசருடைய பாடல் பெற்ற ஸ்தலமாக அற்புத ஸ்தலமாக இந்த கரந்திட்டை குடி விளங்குகிறது. திருநாவுக்கரசரனுடைய அற்புத நூலான திருத்தாண்டகத்தில் இந்த பாடல் வருகிறது. அந்த பாடலை நேயர்கள் அவங்க திரையில பார்ப்பாங்க. நற்குடிமேல் விடை உயர்ந்த நம்பன் செம்பங் குடி நல்ல குடி நலி நாட்டியத்தான் குடி கற்குடித்தன் களக்குடி செங்காட்டாங்குடி கரந்திட்டை குடி கடையக்குடி காணுங்கால் விற்குடிவேல் விக்குடி நல் வேட்டக்குடி வேதிக்குடி மாணிக்குடி விடை வாய்க்குடி புற்குடிமா குடி தேவன் குடி நீலக்குடி புதுக்குடியும் போற்றவிடம் போகுமன்றோ என்ற இந்த அற்புதமான பாடல் மூலம் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, யாருக்கெல்லாம் தீரனடியாத பிரச்சனைகளோ, யாருக்கெல்லாம் இதுவரை தீராத நோய்களோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அதற்கும் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய புது மனை வாங்க வேண்டும், அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய வீடு கட்ட வேண்டும் போன்ற பல விஷயங்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடியவனாக அந்த முருகப்பெருமான் விளங்குகின்றார். ஆக இந்த கரந்திட்டை குடின்னு சொல்லக்கூடியது வசிஷ்டர் மற்றும் பெரியநாயகினுடைய சிவபெருமான் ஆலயம். இங்கு நீங்கள் சென்று உங்கள் உடல்ல ஏதாவது வெண்குஷ்டம் நோய் இருக்கா, இல்ல உங்க உடல்ல எதுவும் கருப்பு கருப்பா இருக்கா, அப்ப தோல்வியாதிகள் நிறைய பேருக்கு இருக்கு, நம்ம தோல் டாக்டர் சரும டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் தஞ்சாவூர்ல ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வணங்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நோய்களும் உங்களை விட்டு அழகும். உங்கள் மனக்குறையாக, உங்கள் மன நோயாக, உங்கள் என்ன நோயாக இத்தனை நாட்கள் குழந்தை இல்லையேன்னு சொல்லி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு சென்று நெய் மூழ்கி மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய பால தண்டாயுத பாணியை வணங்கினீர்கள் என்று சொன்னால் விரைவில் உங்கள் வீட்டில் பாலன் குழந்தையாக உங்கள் வீட்டில் தவதரிப்பான், தவழ போகின்றான் என்ற செய்தியை தஞ்சை மக்கள் இப்ப ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்பீங்க. ஏன்னா அந்த கோவிலுக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயம் தெரிந்து மக்கள் உடனடியாக அலை திரளாக இந்த ஆலைக்கு சென்று முருகனோட உங்கள் தமிழ் இன்ப கடலில் நீங்கள் நீந்தி விளையாட வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பா இந்த கோயில் மட்டும் இல்லை, எந்த கோயில் போனாலுமே அதனுடைய வரலாறுகளையும் அதனுடைய பெருமைகளையும் தெரிஞ்சு போனா அது பலன் அப்படிங்கிறதுலாம் வேற. நம்ம முதல்ல போயிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அழகை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலா பிடிக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு உரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிறைய கோயில்கள் பத்தி இப்ப நீங்க அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வரீங்க. இந்த கோயில்களுக்கும் போனால் நீங்க சொல்ற அந்த நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க சொன்ன முதன்மையான கருத்து. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா. தேங்க்யூ.